அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதி மீடியா. நான் உங்கள் சந்தோஷம். திமுக ஆட்சியும் 10 லட்சம் திருடர்களும், அதுதான் இன்றைய தலைப்பு. ஆட்சிக்கு வந்து திமுக 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஊழல் வழக்குகளால் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது திமுக. அமைச்சர்கள் மீது விசாரணையும் வழக்குகளும் என தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் ஒரு அமைச்சர் இன்று வரை விடுதலையாக முடியாமல் ஓராண்டை கடந்து சிறையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தலும் வந்துவிட்டது. இந்த அரசின் உண்மை நிலையை சொல்ல வேண்டிய கடமை எனக்கும் இருக்கிறது என்பதால் இதை சொல்கிறேன். ஜெயலலிதா ஆட்சியில் மிக மோசமான ஊழல் நடந்தது என்பதை அனைவரும் அறிவோம். கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஏக்கர் சொத்துக்களை, மலைகளை எல்லாம் வாங்கினார். லட்சம் கோடிக்கு மேல் ஊழலில் ஈடுபட்டவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் திமுகவிலோ சுமார் 15 ஜெயலலிதாக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. அங்கே ஒரு ஜெயலலிதா என்றால் இங்கே 15 ஜெயலலிதா. லட்சம் கோடிக்கு மேல் பொருளீட்டியவர்கள் திமுக ஆட்சியில் 15 தாண்டும். லஞ்சம் ஊழல் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உயர்ந்துவிட்டது. மலைகள் மணல்களை எல்லாம் அள்ளி விற்றுவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஆசிரியர்கள், தொழிலாளர்கள் என ஒரு 6 லட்சம் பேரை வைத்துக்கொண்டாலும், ஊழலுக்கு வாய்ப்பற்றவர்கள் என வைத்துக்கொண்டாலும் சுமார் 10 லட்சம் பேர் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம் முழு அளவில் ஊழல் திட்டமாக மாறி போயிருக்கிறது. ஒரு ஊராட்சி தலைவர் பதவிக்கு 20 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை செலவிடுகிறார். அவர் வெற்றி பெற்றால் குறைந்தது 5 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பாதிக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது. பிரதமர் வீடுகட்டு திட்டம் முழுமையாக ஊழலில் முடிகிறது. ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும் ஒரு ஊராட்சிக்கு வாரத்திற்கு 10,000 ரூபாய் பெறுகிறார். மாதத்திற்கு 40,000 ரூபாய் பெறுகிறார். ஒரு ஊராட்சிக்கு மட்டும். ஒன்றியம் முழுவதும் என்று எடுத்து வைத்துக்கொண்டால் ஒரு 54 ஊராட்சி இருக்கிற ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் சுமார் 21,60,000 ரூபாய் லஞ்சமாக கமிஷனாக பெறுகிறார் 100 நாள் வேலை திட்டத்தில் மட்டும். இது இந்த 250 ரூபாய் சம்பளம் வழங்கும் இந்த காலகட்டத்தில் இப்போது அது 400ஆக உயர்த்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். 260 ரூபாய் என்றாலே 26,000 ரூபாயை அரசு ஒதுக்குகிறது ஒரு குடும்பத்திற்கு. ஆனால் மக்களுக்கு போய் சேர்ந்த தொகையோ வெறும் 6,000 ரூபாய் தான் என்றால் அது மிகையல்ல. அதையும் பெறாதவர்கள் மிக அதிகம். எல்லாவற்றையும் இவர்களே சுருட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் பெங்களூரை சேர்ந்த ஒரு தாசில்தார் வருமானத்திற்கு அதிகமாக 1000 கோடி ரூபாய் சேர்த்ததை சமீபத்தில் ஊழல் ஒழிப்புத்துறை பிடித்தது. அது பெங்களூரில் மட்டுமே ஒரு தாசில்தார் 42 வயதில் 1000 கோடி என்றால் இந்தியா முழுவதும் இருக்கிற தாசில்தார்கள் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறார்கள் என்பதை பிடிப்பதற்கு இந்திய அரசு, மாநில அரசுகள் தயாராக இல்லை. அதுபோலவே வேலூருக்கு அருகில் உள்ள ஒரு கூட்டுறவு விவசாய வங்கியில் செக்ரட்டரியாக இருந்த ஒரு பெண் செக்ரட்டரி வருமானத்திற்கு அதிகமாக 500 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்கிறார். மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட மானியங்கள், விவசாய மானியங்கள் எல்லாம் போய் சேர்ந்த இடம் என்ன என்பதை இப்போது அதில் அறிந்து கொள்ள முடிகிறது. அதுபோலவே பின்னி மில்லை எடுத்துக்கொண்டால் சென்னை பின்னி மில்லுக்கு சொந்தமான 15 ஏக்கர் நிலத்தை 2 கட்டுமான நிறுவனங்கள் வாங்கி அதில் குடியிருப்பு அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டி வருகிறது. அதற்காக அவர்கள் கொடுத்த லஞ்ச தொகை 50 கோடியே 87 லட்சம். இது அரசியல்வாதிகளுக்கு கொடுத்த தொகை 2 கோடியே 95 லட்சம். அதிகாரிகளுக்கு கொடுத்தது 48 கோடி ரூபாய். ஆக இந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் மட்டுமே
51 கோடி என்றால் சென்னை முழுவதும் வானுயர்ந்து நிற்கின்ற கட்டிடங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு, லஞ்ச தொகை எவ்வளவு? இதையெல்லாம் மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசு கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கு. அங்கே பதிவு செய்யப்பட்ட தொகை தான் இது. அதற்கு மேல் பதிவு செய்யப்படாமல் எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டது என்பது வேறு விடயம். மக்களுக்கு விரோதமாக சட்டங்களை இயற்றுகிற பிஜேபி அரசு இந்த ஊழலை தடுக்க எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றியதாக தெரியவில்லை. இடி அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை வருடத்திற்கு ஒரு முறைதான் யாராவது ஒருவரை பிடித்து லஞ்சம் வாங்கியதாக கணக்கு காட்டுகிறது. ஆனால் 10 லட்சம் அரசு அதிகாரிகள் தினசரி லஞ்ச ஊழலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அது மிகையல்ல. சுமார் 500 கோடியிலிருந்து 5000 கோடி வரை பொருளீட்டிய தமிழக அதிகாரிகள் சுமார் 1 லட்சம் பேர் இருப்பார்கள் என்றால் அது மிகையல்ல. அவ்வளவு மிக மோசமாக ஊழல் நடக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடும் அதன் திமுக ஆட்சியும் அதனுடைய 10 லட்சம் அரசு ஊழியர்களும் செயல்படுகிறார்கள் என்பது உண்மை. இதை தடுப்பதற்கு யார் வருகிறார்கள்? ஏதாவது ஒரு அறிவிப்பு இருக்கிறதா? புதிதாக திட்டங்களை அறிவிக்கிறார்கள். எந்த திட்டம் போட்டாலும் ஊழல். 1000 ரூபாய் திட்டத்தை, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை அறிவித்தார் ஸ்டாலின். ஆனால் சிலருக்கு ஒரு தவணை மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. சிலருக்கு 2 தவணை 2000 ரூபாய் பெற்றிருக்கிறார். சிலர் 3 தவணை 3000 ரூபாய் மட்டும் பெற்றிருக்கிறார். அதன் பிறகு நின்று விட்டது. இதையெல்லாம் யார் போய் கேட்பது? 1 கோடியே 25 லட்சம் பேருக்கு ஒதுக்கப்பட்ட தொகை இங்கே 70 லட்சம் பேருக்கு வழங்கப்படுகிறதா என்பதே சந்தேகம்தான். மீதமுள்ள 45 லட்சம் மக்களுக்கான தொகையை இந்த அதிகாரிகளே சுருட்டுகிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். பல பேருக்கு 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே பணம் வரலை. இதெல்லாம் தேடி கருணாநிதி வீட்டுக்கா, ஸ்டாலின் வீட்டுக்கா போக முடியும்? 1000 ரூபாய் வரலன்னு சொல்லி மகளிர். இப்படி மோசடி திட்டங்களை மட்டுமே துவக்குகிற இந்த ஸ்டாலின் அரசு 3.25 லட்சம் கோடி பட்ஜெட், அதில் 70,000 கோடி வட்டி மட்டும் கட்டுகிறது மாநில அரசு. இந்த 2.5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் கடன் மட்டும் 8.5 லட்சம் கோடி. இதை தவிர மின் வாரியம் மற்றும் இதர வாரியங்கள் வாங்கிய கடன் தொகை ஒரு 4 லட்சம் கோடி. சுமார் 12.5 லட்சம் கோடி அளவிற்கு தமிழ்நாடு அரசு கடனில் இருக்கிறது. தமிழ்நாடு அரசு வட்டி கட்டுவது ஒரு பக்கம், மக்களிடத்தில் பார்த்தால் டாஸ்மாகை திறந்து வைத்து ஆண்கள் எல்லாம் குடிகாரனாக்கி விட்டது ஒரு பகுதி. குடிகாரனாக்கி அவர்களிடமிருந்து பணத்தை பறிக்கிறது இந்த திமுக அரசு. இன்னொரு பக்கம் மகளிர் கடன் என சொல்லி வட்டிக்கு பணத்தை கொடுத்து வட்டி 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 என வட்டி பறித்து கொண்டிருக்கிறது, தட்டி பறித்து கொண்டிருக்கிறது. அதுவாவது மாநில அரசுக்கு போகிறதா என்றால் இவர்கள் புரோக்கர்களாக இருந்து இந்த கந்து வட்டி வங்கி கும்பலிடம் பணம் பெற்று கொடுக்கிற வேலையை செய்து வருகிறது இந்த தமிழ்நாடு அரசு. இதனால் பல குடும்பங்கள், ஒரு பக்கம் குடி, இன்னொரு பக்கம் ஆண்களுக்கு குடி, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு வட்டிக்கு பணம். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் திராவிட மாடல் என்று தொடர்ந்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் என்றாலே ஆண்களுக்கு மது, பெண்களுக்கு வட்டிக்கு பணம். இதை தான் திராவிட மாடலின் சிறப்பு என்று சொல்ல வேண்டும். அவ்வளவு மோசமாக இந்த நாட்டை குட்டி சுவராக்கி கொண்டிருக்கிறது இந்த திராவிட ஆட்சி. இதற்கெல்லாம் முடிவு கட்ட யார் வரப்போகிறார்கள்? இந்த ஊழலுக்கு எதிரான சட்டத்தை இயற்ற பிஜேபி தயாராக இல்லை என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர்களே ஈடியை வைத்து பணம் பறிப்பதும் பொருளீட்டுவதும் தான் அவருடைய முழு நேர வேலையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் ஊழலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் இந்தியாவில் சுமார் 2 கோடி பேர் ஊழலில் ஈடுபடுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். வல்லரசு இந்தியா, வல்லரசு இந்தியா. என்ன வல்லரசு? எப்படி வல்லரசாகும்? இந்த திருடர்களை கொண்டு வல்லரசாக்க முயற்சிக்கிறதோ என்னவோ தெரியவில்லை. மக்கள் ஒரு பக்கம் 250 ரூபாய் சம்பளம் கிடைக்காமல் அல்லல் படுகிறார்கள். அதே சமயம் இந்த திருடர்கள் ஒவ்வொருவரும் 1000 கோடி 2000 கோடிக்கு பொருளீட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 கோடி திருடர்களை வைத்து தான் இந்தியா வல்லரசாக போகிறது என கணக்கு போடுகிறதா பிஜேபி அரசு என தெரியவில்லை. அதை விட்டால் வேறு ஒன்றும் தெரியவில்லை, வேறு வழியும் இல்லை. இன்னொரு பக்கம் தங்க கடத்தல், திரும்புகிற பக்கமெல்லாம் தங்க கடத்தல். ஏன்? வெளிநாட்டிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்தால் 8% வரி என போட்டது காங்கிரஸ். இப்போது அது 15% உயர்ந்திருக்கிறது. இதன் மூலம் 1 கிலோ தங்கத்திற்கு 8 லட்சம் ரூபாய் விலை வித்தியாசம் இந்த வரி மட்டும் கிடைக்கிறது.
ஆகவே சட்டப்படி 350 டன் இறக்கப்படுகிறது தங்கம் என்றால், கள்ள மார்க்கெட்டில் இந்த சேட்டுகளும் பினாமிகளும் சுமார் 1000 கோடி டன் அளவிற்கு இறக்குகிறார்கள். இதன் மூலம் சுமார் 80,000 கோடி அளவிற்கு இவர்கள் லாபம் அடைகிறார்கள். இதற்காகவே இந்த சிதம்பரத்திடமும் நிர்மலா சீதாராமனிடமும் இந்த கொள்ளை கும்பல் சேட்டுகளும் மார்வாடிகளும் இந்த தங்கம் கடத்துகிற களவாணிகளும் சேர்ந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து ஏதோ சரி கட்டி வரியை போட சொல்லி மக்களை நாசமாக்குகிறார்கள். இப்போது பார்த்தால் இந்த தேர்தலில் பலர் அறிவிக்கிறார்கள் கிலோ கணக்கில் தங்கம் வைத்திருப்பதாக. ஒரு நடிகர் அறிவிக்கிறார் 1 கிலோ சொச்சம் தங்கம் வைத்திருப்பதாக வீட்டில். பணக்காரன் தங்கத்தை வைத்துக்கொள்ள அனுமதி, தங்கம் இறக்குவதற்கு 15% வரி. ஆனால் ஏழைகள் ஒரு பவுன் தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையில் கொண்டு போய் நிறுத்திவிட்டார்கள். 400 கிராமுக்கு மேல் தங்கம் வைத்துக்கொள்வது கூடாது என சட்டம் இருக்கிறது. ஆனால் இங்கே கிலோ கணக்கில் தங்கம் வைத்திருக்கிறார்கள். அவர்களிடமல்லவா நீங்கள் வரியை போட்டிருக்க வேண்டும். 15% வரி அல்லது ஆண்டுக்கு 20% வரி என போட்டிருக்க வேண்டும். தங்கத்தை இறக்குமதி செய்வதை தடுக்க, தங்கம் அதிகம் சேமிப்பவர்களை அல்லவா தடுக்க வேண்டும். ஏழைகள் தங்கமே வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறீர்களே, இவர்கள் உருப்பிடுவார்களா? இந்த திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். மிக மோசமான இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிக மோசமான ஊழல் ஆட்சி என்றால் அது ஸ்டாலின் ஆட்சி தான். ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு போனாலும் நியாயம் பெற முடியாது. ஒரு உண்மையை பேசுகிற அதிகாரிகள் கூட அவர்களிடத்தில் இல்லை. ஒரு நல்ல மனிதர்களை கூட ஸ்டாலின் கையில் வைத்திருக்கவில்லை. அவருடைய உதவியாளர்களிலிருந்து தனிப்பிரிவு வரை எங்கே அனுப்பினாலும் பொய் தகவல் தான் தருவார்கள். நானே அவர்களிடத்தில் எக்கச்சக்கமான கடிதங்களை, புகார் மனிதங்களை அனுப்பி பொய் தகவலை மட்டுமே 75 பொய் தகவல்களை பெற்றிருக்கிறேன். இவ்வளவு அருவருக்கத்தக்க திமுக ஆட்சி. இந்த ஆட்சி உயர்ந்தது என்று பொய்யை பேசுகிறார்கள். திட்டங்கள் அத்தனையும் பொய். எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாம் என்பதற்காகவே திட்டங்கள். ஆகவே திமுகவையும் 10 லட்சம் திருடர்களையும் கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பாக தான் இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இதை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.